டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மாதிரி அரிசி அல்வா ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் அளவு பச்சரிசிய நல்லா கழுவி அலசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதோடவே எந்த கப்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல தேங்காவையும் சேர்த்து 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்ச மாவை ஒரு ஸ்ட்ரெயினர்ல நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரிசி பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க. கட்டிப்படாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க பேன்ல ஒட்டாம சுருண்டு வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து மறுபடியும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கெட்டி ஆகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து நம்ம வறுத்த முந்திரி திராட்சையையும் அல்வாவோடையே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அரிசி அல்வா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.